ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நியூ வேகனார், மாருதி சுசுக்கியோட நியூ வேகனாரை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நியூ வேகனார் ஒரு நல்ல வண்டி, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. என்ன இதில் ஸ்பெஷலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, லோ ப்ரைஸ், குட் மைலேஜ், அப்புறம் காம்பேக்டான வண்டி. ஸோ ஷார்ட்டான ரேடியஸில் நீங்கள் திருப்பினீங்கன்னா ஈஸியாக திருப்பிட்டு போயிடலாம். ஒரு நியூ லேர்னருக்கு இந்த வண்டி ஒரு குட்டான ஆப்ஷன். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு சிடான் டைப்பு காரை எடுத்து அவங்க திருப்புறதுக்கும் இந்த ஹெச்பேக் வண்டி எடுத்து திருப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் சொல்ல மாதிரி இது ஒரு ஹெச்பேக் வண்டியும் கூட நல்ல வண்டி. அந்த வண்டியை திருப்புறது ரொம்ப ஈஸி தான். அதுவும் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்குது இந்த வண்டி ஓட்டும் பொழுது. அவங்களுக்கே ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் இந்த வண்டி ஓட்டி ஓட்டி அவங்க பழகுறாங்கன்னா, அப்புறம் கொஞ்சம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் அந்த சிடான் டைப் வண்டி எடுத்து ஓட்டலாம். அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதோட மைலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா குட் மைலேஜ் தரக்கூடியது. ஒரு அரௌண்டு இதோட 1 லிட்டர் அது வந்து 25 கிட்ட தருதுங்கிறாங்க. 25 km/லிட்டர். அதாவது 1 லிட்டர் வேரியண்ட் சொல்லுவோம். 1000 சிசிஎஃப் வேரியண்ட் வண்டியை வந்துட்டு 25 லிட்டர்/கிலோமீட்டர் தருது. அப்புறம் சிஎன்ஜிலையும் அது 25 கிலோமீட்டர்/கேஜி தருது. அதாவது ஒரு கேஜிக்கு 25 கிலோமீட்டர் தருது அப்படிங்கிறது அரௌண்ட் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம அது 23 or 20 அந்த மாதிரி கணக்கு போட்டால் கூட இது ஒரு குட் மைலேஜ் தான். எந்த வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மைலேஜ் வைஸும் நல்லாயிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதோட வந்துட்டு குவாலிட்டி, பில்டு குவாலிட்டியை தவிர மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இன்டீரியரும் கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர். ஸோ இந்த வண்டி வாங்குறதா இருந்தால் வாங்கலாம்.